அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல முக்கியமான பல விஷயங்கள பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது மகர ராசி அப்படிங்கிறது ராசி சக்கரத்துல 10வது ராசி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான ராசி அதிபதியா பெற்றிருக்கக்கூடிய ராசி அன்பர்களும் இவங்க தான். இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல என்னென்ன விதமான சிறப்பான விஷயம் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமா முழுசா உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லாவித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும்னு நினச்சா சனிக்கிழமை தோறும் காக்கைக்கு சாதம் வச்சு சனி பகவானை நினச்சி ஒரு விரதம் இருந்துட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு 3வது வாரத்திலே கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகர ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நட்சத்திரம் இருக்குது. கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது என்னென்ன இடத்துல எந்தெந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். ரணருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க. களத்திரஸ்தானத்தில் புதன் பகவான் மட்டும் இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் வலம் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது என்னென்ன தேதியிலெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சனி பகவான் வக்ரம் ஆரம்பிக்க போகிறாரு. 3ஆம் தேதி அன்னைக்கு களத்திரஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் வக்ரம் ஆரம்பிக்கிறாரு. 17ஆம் தேதி அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் களத்திரஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. 17ஆம் தேதி அன்று புதன் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. 26ஆம் தேதி அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. 29ஆம் தேதி அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு மாற போகிறாங்க அப்படின்னு ஜோதிட கணிப்பின்படி சொல்லப்பட்டிருக்குங்க. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் இந்த ஜூலை மாதம் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சனி அனுகூலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் மிக பலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்காரு. இதனால் என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அந்த ஜூன் மாதம் பெற்றுக் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் சிக்கனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சிக்கனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. மேலும் குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது நிலவும். மனைவி வலையில் சிற்பல கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால பார்த்து கவனமாக இருங்க. இருந்தாலும் கூட அது கொஞ்ச நேரத்திலேயே மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிக வேலைப்பளு சுமந்தாலுமே அதையும் சுலபமாக செஞ்சுருவீங்க. அலைச்சல் அப்படிங்கிறது மட்டும் இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. வேலை நீங்கள் பணியிடத்தில் குறைவாக செஞ்சாலுமே வேலை சார்ந்த விஷயத்தில் அலைய வேண்டிய நிலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சிலருக்கு விரும்பிய இடம் மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. வியாபாரிகளுக்கு உங்களுடைய வியாபாரம் அப்படிங்கிறது சீராக கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதிக உழைப்பை செய்தவர்களுக்கு ஏற்ற பொருளாதார வளம் அப்படிங்கிறது சேரும். முதலீடுகளை திரும்பி எடுப்பதோடு மட்டுமல்லாமல் லாபத்தையும் நீங்கள் அதிகமாக எடுப்பீங்க. இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. மேலும் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இருந்து வந்த சுணக்க நிலைகள் அனைத்துமே மாறப்போகுது. வரவு செலவு கணக்கில் இருந்து வந்த சந்தேகம் நீங்க போகுது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகவே பொன்னான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிறிய முயற்சி எடுத்தாலுமே வாய்ப்புகள் குவியும். அதாவது சின்னதாக நீங்கள் ஒரு காயை நகர்த்துனீங்க அப்படின்னா பெரிய அளவில் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் புதிய ஒப்பந்தங்களை துணிந்து ஏற்றுக்கொள்வீங்க. எதிர்பார்த்த புகழ் பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றி கொடுப்பீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவிகரமாகவும் அனுசரணையாகவும் உங்ககிட்ட நடந்துக்கிறதால நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது.
அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நீங்கள் திறமையாக செஞ்சு முடித்து பாராட்டப்படுவீங்க. சுக அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு மறைஞ்சாலுமே அவரின் பார்வை அனுகூலத்தை கொடுக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சிரத்தை எடுத்துக்கொண்டாலே பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். மேலும் அனைத்திலுமே நினைத்த மதிப்பெண் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களால் கண்டிப்பாக பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் புதுசாக முயற்சி எடுத்து பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். வரவுக்கேற்ற செலவு கிடைக்கும். எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் கிடைக்கும். மன தைரியம் அதிகமாக இருக்கும். மற்றவர்களால் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் உங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் கீழே வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகக்கூடும். அதனால் நிதானமாக அவங்கக்கிட்ட பேசுவது நன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. உத்தியோகம் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்குங்க. அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சு வார்த்தைகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த மாதத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீரென வாக்குவாதம் வரக்கூடும். அதனால் கவனமாக பேசுவதன் மூலமாக நெருக்கம் அதிகரிக்கும். விருந்தினர் வருகை, குடும்பத்தாரின் ஆரோக்கிய குறைபாடு ஆகியவை செலவுகளை அதிகரிக்க செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் சில்லறை சண்டைகள் அப்படிங்கிறது அக்கம் பக்கத்தினரோடு உண்டாகக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. வழியே சென்று யாருக்குமே உதவி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கும் இடத்துல இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது 6வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஆத்மகாரகன் அப்படிங்கிறதுனால நெருக்கடியாகவும் விலகும். எதிர்பார்த்த பணம் வருங்க. உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடம் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் ஏற்பட்ட போட்டி பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இழுப்பறையாக இருந்த வழக்கு சாதகமாக முடியும். நினைத்த வேலைகளை நடத்திக்குள்ள அளவுக்கு நிலை மாறக்கூடும். சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வை அப்படிங்கிறது தன குடும்ப வாக்கு ஸ்தானத்திற்கு உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாக்கும். பொருளாதார நிலை உயரும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாக காட்டுவீங்க. தொழிலில் கவனம் செல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் பணியாட்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடி அப்படிங்கிறது விலகப் போகுது. மேலும் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 1, 8, 10. செய்ய வேண்டிய பரிகாரம் அங்காள பரமேஸ்வரியை வழிபட நன்மை உண்டாகும். மேலும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிலுமே தெளிவாக முடிவெடுக்கும் ஆற்றல் கொண்டவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி ராக சஞ்சரித்தாலும் ஞானக்காரகனின் பார்வை அங்கு உண்டாவதால் தலைக்கு மேலே வந்தது தலைப்பாகையோடு போனது போல் சங்கடம் நீங்குங்க. உங்கள் நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது. முன்னேற்றம் கிடைக்க போகுது. இன்னும் சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கும் வகையில் செலவு ஏற்படும். தொழிலில் கூடுதல் அக்கறை எடுப்பீங்க. இன்னும் சிலருக்கு தொழிலை விரும்பம் செய்வாங்க. பணியாட்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்குங்க. வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 6வது இடத்துல சஞ்சரிப்பதால் இந்த மாதத்தில் சங்கடத்திலும் ஒரு நன்மை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வம்பு வழக்குகள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது ஒரு நல்ல முடிவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 30. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 2, 8, 11. செய்ய வேண்டிய பரிகாரம் பைரவர வழிபட நன்மை கிடைக்கும். மேலும் அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதானமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது தைரிய வீரிய காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சங்கடம் நெருக்கடி வரக்கூடும். உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகும். வீண் பிரச்சனைகள் மற்றும் வழக்குகளில் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்குங்க. அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுடைய வேலைகள் முடியும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடை விலகும். பணியாட்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 8, 9. செய்ய வேண்டிய பரிகாரம் சபரிமலை ஐயப்பனை வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் வளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவின் மூலயமா மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தை நிகழ்த்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலயமா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களும் அமைஞ்சிருக்கும்.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.